பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாத அமாவாசை. ஸோ இது ஆடி மாத அமாவாசை. ஸோ ஆடி மாதம் அமாவாசைனாலே ரொம்ப ஒரு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ நிறைய பேர் முன்னோர்களுடைய அந்த கடனை தீர்க்கணும், ஸோ அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாம இருக்குன்ற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னு தான் போய் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு நம்ம மனதை ஃபுல்ஃபில் பண்ணிப்போம். ஸோ அப்படியான ஒரு அமாவாசையில உங்களுடைய முன்னோர்கள் இந்த ரீடிங்ல என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன். இது பயல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல். So yellow color crystal pile number 2, white color crystal pile number 3. So இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணு மூடி உங்களுடைய முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்டலுக்குமான முன்னோர்கள் மெசேஜும் அட்வைஸும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்க உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க முன்னோர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி முதல்ல உங்களுடைய முன்னோர்களுடைய பேரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சிவார்ப்பணம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய முன்னோர்கள் பேர் இப்ப ஏழுமலை இருக்குன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏழுமலை சிவார்ப்பணம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்க முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் ஒரு ஆண் நபரா இருப்பாங்க, சரிங்களா? அது உங்களுடைய ஒரு பாட்டன் முப்பாட்டன் அந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. தாத்தாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆண் நபரா தான் இருப்பாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் எல்லாம் லீட் பண்ணி இருந்த ஒரு ஆன்மாவா தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி மேன் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த அமாவாசைக்கு என்னன்னா, உங்களை தேடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களை தேடி வருது, சரிங்களா? அது உங்களுக்கு பக்கத்திலேயே தான் சர்க்கிள்லே தான் வரும் அப்படின்னு கிடையாது. அது வெளியூர்ல இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுல இருந்து வரலாம். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்க பிடிச்சுக்கணும். உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த வாய்ப்பு வருது. ஸோ அந்த வாய்ப்பு ஏன் வருதுன்னா, உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுறதுக்காக தான். நிறைய பேருக்கு அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் எதிர்பார்க்கலையா அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கே நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரி மாறி இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. அதை நீங்க தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சாதாரணமா வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துராது. நம்ம அதுக்கு தகுதியா இருந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்பு வரும். ஸோ நீங்க அதுக்கு தகுதின்றதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு உங்களை நோக்கி வர இருக்கு. அதனால நீங்க எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், இயற்கையோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும். கடவுள் வழிபாடு நீங்க நிச்சயம் செய்யணும். உங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. முன்னோர்கள் மனசுல நினைச்சுக்கிட்டா கூட போதும். அவங்கள வழிபட்டுட்டே டெய்லியும் இருக்கணும், இல்ல நான் வழிபடுறது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய கொள்கைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் கொள்கைகள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சோ அதை நீங்க செஞ்சா கூட போதும். அதை நீங்க அவங்கள 1000 மடங்கு வழிபடுறதுக்கு சமம். இதை நீங்க செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கடமைகளை செஞ்சா போதும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரமே வித்தின் இன்னும் ஒரு 3 மாசத்துலயே கூட உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். சோ இது உங்களுடைய முன்னோர்கள் இந்த ரீடிங் மூலியமா எனக்கு கொடுக்குற ஒரு மெசேஜா இருக்கு. சோ நீங்க எப்பயுமே அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டார் மாதிரி உங்களால ஷைன் பண்ண முடியும். லைக் ஒரு செலிபிரிட்டி ஈக்குவலா உங்களுடைய கம்யூனிட்டியில
நீங்க ஒரு பெஸ்ட் பர்சனா, நீங்க ஒரு ரோல் மாடலா, இன்ஸ்பிரேஷன் மாடலா உங்களால வந்து இருக்க முடியும். இவங்கள மாதிரிதான் வாழணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும், மாற முடியும். சோ அப்படியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ நீங்க எப்பயுமே பாசிட்டிவா இருங்க. அவங்க உங்களுக்கு பிளெஸிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மன ரீதியாவும் சரி, உணர்வு ரீதியாவும் சரி, நீங்க பாசிட்டிவா இருக்கணும். உங்களுடைய அதே மாதிரி உடல்நிலையை வந்து நீங்க சரி செஞ்சுக்கணும். ஹெல்த்தை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு தகுதியா நீங்க மாறணும். சோ ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதுக்கு நீங்க உழைச்சு அதை சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அதுக்கான தெம்பு வேணும். சோ உடல்நிலையும் நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய முன்னோர்கள் இன்னைக்கு இந்த மெசேஜ்ல உங்களுக்கு கன்வே பண்ண இருக்கிறாங்க. சோ பைல் நம்பர் 1 உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க முன்னோர்களுடைய பேரா டைப் பண்ணி சிவார்ப்பணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்ல சூஸ் பண்ணீங்களோ உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க முன்னோர்கள் வந்து ஒரு குழந்தை பருவத்துல சரிங்களா, ஒரு பியூரான சோலா இருப்பாங்க இல்லையா குழந்தை பருவத்துல. சோ அப்படி மரித்த ஒரு ஆன்மாவா இருக்கும் ஒண்ணு. சோ கண்டிப்பா நம்ம வந்து உடல்ல இருந்து ஆன்மா வெளியே போயிடுச்சுனாலே அது தெய்வத்துக்கு சமம். சோ அவங்களை நம்ம தாராளமா முன்னோர்களா எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ அதுவும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பாதியில போயிருக்கு. நம்மளோட முன்னோர்களா தாராளமா எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு குழந்தை தன்மையில இருந்த ஒரு ஆன்மா ஒண்ணு, இன்னொன்னு ஒரு பெண். சோ நல்ல ஒரு வயது முதிர்ந்த, அதாவது உங்களுடைய பாட்டி அம்மா இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிற ஒரு பெண். 2 பேர் வந்து உங்களுடைய முன்னோர்களா இருந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு பிளெஸிங் பண்றாங்க இந்த பைல் நம்பர் 2 எடுத்தவங்களுக்கு. சோ இவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த கற்பனைகள் வந்து பாசிட்டிவான கற்பனைகள் வந்து நம்மள வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போகும். பட் அதுவே நெகட்டிவா ஆச்சுன்னா நம்மள அதுவே வந்து டவுன் பண்ணி விட்டுரும். அதனால கற்பனையை வந்து லிமிட்டேஷன்ல வைங்க. ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு மனசுல ஒரு குழப்பம் ஏற்பட்டதுன்னா சோ அதை உடனே தெளிவுபடுத்திக்கணும். அது வந்து நீங்க தெளிவுபடுத்தாம அத செயின் லிங்க் மாதிரி ஒன் பை ஒன்னா அப்படியே அதை கற்பனை பண்ணி அதை வந்து பெருசாக்க கூடாது. மனசுல ஏற்படுற சலனங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும். நீங்க அதுக்கான உரிய நபர்கள் கிட்டயோ இல்ல நீங்க பிரேயர் மூலயமா கூட அதை வந்து கிளியர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களை முன்னிலைப்படுத்தி நீங்க பிரேயர் பண்ணா கூட அவங்க யாராவது மூலியமா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுப்பாங்க. சோ எப்பயுமே வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்றது கேளுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு மூலியமா உங்களுடைய முன்னோர்கள் எப்பயுமே உங்ககிட்ட வந்து ஒரு கனெக்ஷன்ல இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கான ஆன்சரும் கிளாரிட்டியும் கிடைக்கும். நீங்க தேவையில்லாம ஒரு கற்பனைக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றாங்க. அண்ட் நிறைய லேர்ன் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ பிசினஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்மீக ரீதியா இருக்கட்டும், இல்ல பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க நிறைய கத்துக்க வேண்டிய இருக்கு. அனுபவ ரீதியான பாடம் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து எவ்வளோ கல்வி கற்றுந்தாலும் சரி, மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி என்ன நீங்க வந்து முடிச்சிருந்தாலும் சரி, பட் வாழ்க்கை பாடம் ரொம்ப குறைவா இருக்கு உங்களுக்கு. அது நீங்க நிறைய கத்துக்கணும். சோ அதை கத்துக்கிறதுக்கு உங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றாங்க. அண்ட் உங்களுடைய குடும்பத்தினுடைய ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியம், உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதையும் நீங்க கத்துக்கணும். சோ அது ஏன் கத்துக்கணும்னா வந்து கண்டிப்பா அதன் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கான விடை கூட கிடைக்கலாம், இல்ல ஒரு வழி கூட கிடைக்கலாம். அதனால அந்த ட்ரெடிஷனையும் நீங்க வந்து கத்துக்க பாருங்க. அது வந்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் இல்ல, தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்றது. அண்ட் இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பலமான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். பணத்துக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் உருவாகும். ஸோ எல்லா விதத்திலையும் உங்களால வந்து பணம் ஈட்ட முடியும். அதுவும் உங்களுக்கு வந்து முன்னோர்கள் கண்டிப்பா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருப்பாங்க. ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணணும், இதெல்லாம் தடையா இருக்கு, இதெல்லாம் நீங்க சரி செய்யணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு இன்னைக்கு முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு.
ஸோ பைல் நம்பர் 2 உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய நேமை டைப் பண்ணி பக்கத்துல சிவார்ப்பணம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் என்ன தன்மையில இருக்காங்கன்ற போது ஸோ அவங்க வந்து ஒரு பெண், நல்ல வாழ்ந்து மறைஞ்சு போன ஒரு பெண், உங்களுடைய அம்மா பாட்டி. ஸோ அதுக்கும் கொள்ளு பாட்டி சொல்லுவாங்க பாருங்க, அவங்க கிட்ட கூட சில பேருக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நபர்கள் தான் உங்களுடைய முன்னோர்களா இருக்காங்க. சில பேருக்கு வந்து காலம் காலமா வழிபடுற ஒரு பெண் கூட, அதாவது குலதெய்வம்ன்றதே நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த அந்த தெய்வத்தை தான், அந்த ஒரு மனிதனை தான் நம்ம குலதெய்வமா எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கிற ஒரு பெண் கூட உங்களுடைய முன்னோர்களா இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற மெசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்களே வந்து ஒரு பெரிய லைக் ஹீலர். ஸோ ஹீலர்ன்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை, அது ஒரு ப்ரொஃபஷனல் வார்த்தை அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஆன்ம ரீதியா நம்ம வந்து சரி செய்தல், ஹீலிங்ன்றதே வந்து சரி செய்தல் ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா. ஸோ இந்த நீங்களே நிறைய சரி செஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை, எபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ அது மற்றவங்களுக்கும் அதை வந்து உங்களால ஷேர் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் அடுத்தவங்களை எதிர்பார்த்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதனாலதான் இன்னைக்கு நிறைய மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா அதுல இருந்து முதல்ல விடுதலை ஆகணும் அப்படின்றது. சோ அந்த ஒரு மென்டாலிட்டில இருந்து நீங்க விடுதலை ஆகணும். அந்த லிபரேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க அதை ரியலைஸ் பண்ணணும்னு அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. யூ ஆர் த பெஸ்ட் ஹீலர். உங்களோட ஃபேமிலிக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களால வந்து முழுமையா அந்த ஹீலிங்கை கொடுக்க முடியும், ரெக்கவர் பண்ண முடியும். எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு போராட்டமான ஒரு மனநிலைமையா இருந்தாலும் அதுல இருந்து உங்களால வெளியேற முடியும். பட் நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, மத்தவங்க கிட்ட அந்த சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறீங்க. அந்த மத்தவங்க உங்களை காயப்படுத்திட்டு போயிடுறாங்க அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல. சோ அதனால இனிமே அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது, யாரையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு முழு அந்த மன ஆறுதல் மத்தவங்க கிட்ட இருந்துதான் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறது அது ரொம்ப வந்து ஒரு மிஸ்டேக்கான ஒரு விஷயம். சோ உங்ககிட்டதான் அந்த ஆறுதல் எல்லாமே இருக்கு. ஈவன் தேவைப்பட்டா உங்களால மத்தவங்க வந்து ஹீல் ஆவாங்க, மற்றபடி மத்தவங்களால உங்களுக்கு எந்த ஹீலிங்கும் கிடைக்க போறது இல்லை. ஸோ அதனால உங்ககிட்ட இருக்கிற அந்த எபிலிட்டிஸை வெளியே கொண்டு வாங்க. அதுக்கு நீங்க செல்ஃப் லவ் பண்ணணும், சுதந்திரமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யணும், இமோஷனலி வந்து எப்பவுமே ஓவர்வெல்ம்டா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். மனிதர்கள் மட்டும் இல்லாம மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும், கருணையோட இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து டே பை டே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி என்னைக்காவது ஒரு நாள் வந்து நிச்சயமா வெளிப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது யாருமே தேவை கிடையாது, மத்தவங்க வந்து தேவை கிடையாது. உங்களை வந்து ஹீல் பண்றதுக்கோ ரெக்கவர் பண்றதுக்கோ ஒரு ஆறுதல் சப்போர்ட்டிவ் எதுக்குமே உங்களுக்கே எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் அவங்க வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், இந்த ஒரு பெரிய டிரான்சிஷன் இது உங்களுக்கு வேணும், இந்த அளவுல ஒரு பெரிய மாற்றம் நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்றதா உங்க முன்னோர்கள் இன்னைக்கு இந்த கார்டு மூலியமா உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ இதுதான் முதல்ல மெயின். நீங்க வேற பண ரீதியா இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் ரீதியா இல்ல வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, நான் வந்து இதை அச்சீவ் பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படி ஏகப்பட்ட விஷயங்களோட இந்த ரீடிங் பார்க்க கூட வந்திருக்கலாம். இதுக்கு என் முன்னோர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது. பட் இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடியது அதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு உங்களுக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க இதை முதல்ல செய்யுங்க, இந்த விஷயத்த சரி செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மத்தது எல்லாமே தானா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு தேவையானது வந்து சேரும். ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றதான் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு.
ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க முன்னோர்களுடைய நேமை டைப் பண்ணி ஸ்வார்பணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ வந்து நம்ம 3 பயலுக்குமான முன்னோர்களுடைய ஆடி அமாவாசைக்கான மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.